பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். காலையில் தான் ஆராதனைக்கு போனோம். மறுபடியும் இந்த மாலை வேளையிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை நமக்காக திறப்பார். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீ இந்த மாலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் பலகணிகளை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையில கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அந்த குறுகி போகாத கரத்தினால, ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே நம்ம கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறாது. விசுவாசியே, நீ பதறக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோட கர்த்தரை ஆராதி. கர்த்தர் நாமத்தை நீ மகிமைப்படுத்து. பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. ராஜாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சேர்ந்து சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசி, உனக்கு அது அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். கிரியை செய்ய தொடங்கு. சபையே, தேவ பிள்ளையே, நீ கிரியை செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய தொடங்குவார். திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். எஸ், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் துணையே. நெஞ்சமே நீ
அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் துணையே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். அவே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே உனக்கு மகிமையான அற்புதங்களை செய்வார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் பயந்தார்கள். ஐயோ, என்ன செய்ய போறோன்னு கதவை பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இயேசு தாமே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களோடு கூட வந்தார். இயேசு கதவை திறக்கிறவர். இன்றைக்கும் சில காரியத்தின் இழப்பின் நிமித்தம், சில பலவீனங்கள் நிமித்தம் துக்கப்பட்டு முடங்கி போய் கிடக்கிறாய், ஒடுங்கி போய் கிடக்கிறாய். உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, உன் துக்க உடைக்கு பதிலாக உன் முக்காட்டை களைந்து போட்டு, அவமானத்தை களைந்து போட்டு, களிப்பினாலே மகிழ்ச்சினாலே உன்னை நிரப்பும்படிக்கு அவருடைய கை சில கதவுகளை திறக்க போகிறது. சில ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கை உனக்காக திறக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவே சேர்ந்து கர்த்தரை நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ, நீ சோர்ந்து போகாத. உலகம் உன்னை இழுக்கும், பாவம் உன்னை இழுத்து அப்படியே இந்த உலக சந்தோஷத்தை கொடுக்க பார்க்கும். இந்த துக்கத்தின் மத்தியில தான், இந்த வேதனையின் மத்தியில தான், அவமானத்தின் மத்தியில தான் கர்த்தருடைய கரத்துக்குள்ள நீ இருக்க வேண்டும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பாயா? ஹல்லேலூயா. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். சேர்ந்து சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறா, விசுவாசியே நீ கலங்காதே. சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். எல்லாம் சேர்ந்து. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சேர்ந்து சொல்லுவோம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. சேர்ந்து. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. அவே தூயவரே என்
துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருக்கிற இடங்களில் ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? சேர்ந்து. ஏசு ராஜா என் பலன் நானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஏசு ராஜா என் பலன் நானீர், எதற்கும் பயம் இல்லையே. சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆகும் எல்லாமாகும், மாலைதான் எல்லாமாகும். அறிக்கை செய்யுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். கரங்களை தட்டி. ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய கர்த்தாவே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தானே உம்முடைய கரத்தினால் கதவை திறந்து வந்தவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சில காரியங்கள், அடைக்கப்பட்ட கற்பங்கள், அடைக்கப்பட்ட ஆசீர்வாத வாசல்கள், அடைக்கப்பட்ட சமாதானத்தின் வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. ஆமென். ஏக்கத்தோடு விருப்பத்தோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எப்பத்தா திறக்கிறார். சில வாசல்கள் உனக்காக திறக்கப்படுகிறது. ஓ, கரங்களை தட்டி ரீ மஹாதானா நாமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால நீர் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஓடி போகும். அந்த நிறைவான ஆவியானவருடைய பிரசன்னம் நம்முடைய கரத்தை உன் மேல வைக்க போகிறது, ஆசீர்வாதத்தை உன் மேல வைக்க போகிறது. அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா இயேசுவே. Thank you Jesus. ஓ, நன்றி செலுத்துக. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறும். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்கம்மா. நிறைவா சகோதரனே, ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறும். எஸ், பலவீனமெல்லாம் மாறும். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆமாப்பா, நீங்க வந்தா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. அல்லேலூயா ஓசன்னா, சேர்ந்து ஆராதிப்போமா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளமென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளமென்றவரே, ஆராதிப்போமா. உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யும். நீர் எனக்குள்ளே உலாவிடும், எனக்குள் இன்று வாசம் செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
கர்த்தர் இன்றைக்கு நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். சில ஆசீர்வாதங்கள் உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உன் வேலை ஸ்தலங்களில், குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தில் சில கதவுகளை அவருடைய கரம் திறக்கிறது. கரங்களை தட்டி, ஆண்டவரே கதவுகள் எங்களுக்காய் திறக்கிறதற்காக, நன்மைகளின் கதவுகள் எங்களுக்காய் திறக்கிறதற்காக, ஆசீர்வாதத்தின் கதவுகள் எங்கள் திறக்கிறதுக்காக, எங்களுக்காய் திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கதவுகளை திறக்கிற கர்த்தர் இந்த நாட்கள் முழுவதும் அவர்களோடு இந்த ஆசீர்வதிப்பீராக. திருக்கரத்திலே பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை, வேலைகளை, பிசினஸ், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுப்பீராக. பெரிய சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். இது முதற்கொண்டு அதற்கு காரணராக இருக்க போகிறேன். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து சில ஆசீர்வாத கதவுகளை திறந்து உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட போகிறார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்கள் சபைகளில் சென்று சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவித்தோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். மத்தியிலே சகோதரன் ஜோயல் மீடியா ஓனர் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. சாம்சன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். சுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தையும், புதுப்பித்தலையும் காண கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. தொடர்ந்து சாம்சன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம தேவ வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுடைய கிருபைக்கும் முதல் நன்றி செலுத்திவிட்டு, தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த நாளுக்காக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ரெவரண்ட் போதகர் பால் சுதாராயக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கை ஒரு முன்னேறாத வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்படாத வாழ்க்கையாகவும், நம்ம கேட்டது கிடைக்காத வாழ்க்கையாகவும், இன்னும் தேவன் எனக்கு எந்த சூழ்நிலையும் வெற்றி தரலை, ஒரு குறிப்பிட்ட காரணத்தை, ஒரு வியாதியை குறித்தோ, ஒரு பலவீனத்தை குறித்தோ, ஒரு இல்லாமையை குறித்தோ, இது நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடன் மத்தியில், இல்லாமையின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார்? நான் நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நல்லா தானே ஜெபிக்கிறேன், ஏன் தேவன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார்? ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை? இந்த 2025 ஜனவரி மாதம் ஆரம்பித்து இன்று பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்துட்டோம். இன்ன வரையும் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விடுதலை கிடைக்கல. ஏன் இந்த விடுதலை எனக்கு? வியாதியில் ஏன் விடுதலை கிடைக்கல? இந்த பொருளாதார பிரச்சனையில் ஏன் விடுதலை கிடைக்கல? இன்றைக்கி நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் அங்கலாய்த்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் 95% கிறிஸ்தவர்கள் கடல் மத்தியில் இருக்கிறோன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 95% கிறிஸ்தவர்களுக்கு அந்த கடன்லேருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் உபாகமம் 15:10 படி நம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக ஒவ்வொரு வினாடியும் தேவன் அற்புதங்களாக வழி நடத்தி வந்தார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதங்கள் நடக்கலையே. ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? குறிப்பிட்ட காரியங்கள் தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக வழி நடத்துகிறோம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த வருடம் ஜனவரியில் ஆரம்பித்து இந்த வருடம் முடிய போகிற நவம்பர் வரையும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுலேருந்து நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்கு விடுதலை இல்லாமல் இருப்போம். ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஏன் விடுதலை கிடைக்கல, ஏன் கர்த்தர் நமக்கு செய்யலை அப்படின்ட்டு நம்ம கர்த்தர் நமக்காக நம்மளை மறந்துட்டாரா? கர்த்தர் நமக்கு இன்னும் ஏதாவது கர்த்தர் இடத்த நெருங்கி போகணுமா? நாம் எதாவது பாவம் செஞ்சிட்டோமா? தினமும் வேதம் வாசிக்கிறோம், தினமும் செபிக்கிறோம், ஏன் நமக்கு தொடர்ந்து நமக்கு தேவனை கேட்டுக்கிட்டே இருப்போம்? வேத வார்த்தை சொல்லுகிறதில்ல, நாங்கள் கையிட்டு செய்ய எல்லா காரியங்களும் நான் ஆசீர்வதிப்பேன், இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இதையெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நான் பார்க்க முடியலையே. இந்த வார்த்தைகளை நான் என்ன கையிட்டு செஞ்சாலும் அதில் எனக்கு விருத்தி ஆக முடியல. என்னன்னு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவம் நம்மளாம் அங்கலாச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி கடந்து போகிறோம்ன்ற ஒரு வேத வார்த்தையின் ஆராய்ச்சிப்படி நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து தியானிக்கலாம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டுமே உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலையாக்கும் சத்தியத்தை நம்ம தியானித்து இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 59:1. ஏசாயா 59:1. கர்த்தருடைய கை இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தின அந்த அற்புதத்தை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஒவ்வொரு வேளையிலையும் அவருடைய கை அவ்வளோ ஒரு அற்புதங்களை நடத்தின தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவ்வளோ அற்புதங்களையும் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை பலியாய் செலுத்தி அவ்வளோ ஒரு விடுதலை பெற்று தந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இன்னைக்கு நமக்காக கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை இன்னும் பார்க்க முடியல. ஏன்? கர்த்தருடைய கை குறுகி போயிடுச்சா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யக்கூடாதபடி அவருடைய கை குறுகி இருக்கிறதா? அவருக்கு இப்போ வல்லமை செய்ய முடியலையா? ஏன்? கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வேத வார்த்தை சொல்கிறது. அவருடைய செவி கேட்கலையே. நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவருக்கு சொல்லி கேட்டிருப்போம், ஆண்டவரே ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க நம்ம தொடர்ந்து நம்மளோட ஜெபத்திலும் நம்மளுடைய அறிக்கையிலும் அது தொடர்ந்து இருப்போம். ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பயம், ஏன் எனக்கு இந்த குழப்பம், என் வாழ்க்கையில் ஏன் தேவன் எனக்கு செவி கொடுக்காம இந்த ஒரு காரியத்தை குறித்து ஏன் எனக்கு செவி கொடுக்காம இருக்கின்ற நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் இதை தொடர்ந்து நம்மளோட தேவனிடத்தில் நம்மளோட ப்ரேயரில் கேட்டிருப்போம். இதில் மட்டும் ஏன் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறேன், இதில் மட்டும் ஏன் எனக்கு பலவீனமாக இருக்குது, இந்த காரியத்தை குறித்து நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை அப்படின்ட்டு இந்த வசனத்தை நம்ம கேட்போம் எல்லாமே. கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. 2வது வசனம் அதே 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய பாவம் தான் நம்ம தேவனை நம்ம முகத்தை மறைக்குது. நம்ம பார்க்கக்கூடாதபடி தேவனுடைய முகத்தை நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களையும் அவருடைய முகத்தை மறைக்குது வேத வார்த்தை சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம். நமக்கு சிறு வயதுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து வந்திருக்கோம். நமக்கு எது பாவம் தெரியும். ஒரு புகைப்பழக்கம், ஒரு குடிப்பழக்கம், ஒரு உபச்சாரம், விக்கிரகம், இதெல்லாம் நமக்கு பாவம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் நம்ம யாருமே பண்ண மாட்டோம். இருந்தோம் உங்கள் பாவங்கள் தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. நம்ம தான் எந்த பாவமே பண்ணலையே, ஏன் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுது? வேத வார்த்தை சொல்லுது, இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கிடைக்காதபடிக்கு தேவனுடைய முகம் ஏன் எனக்கு மறைக்கப்படுதுன்னு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஒரே ஒரு அந்த பாவங்கள் தான். அந்த பாவங்கள் என்ன, அந்த பாவங்கள் என்னன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்கள் அக்கிரமங்கள் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் நம்ம தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது என்னன்னா நம்முடைய அக்கிரமங்கள். நீங்கள் வேதாங்கம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையும் தொடர்ந்து வரும். உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் பாவங்கள். பாவங்கள்லாம் நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதுதான் பாவம், நமக்கு தேவனுக்கு விரோதமாக செய்கிற இது பாவம் அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள்னா என்ன, தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்குகிற அக்கிரமம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அக்கிரமம்னா என்ன அப்படின்றது நமக்கு யாருக்கும் தேவனுடைய பார்வையின்படி பாவம் எல்லாரும் செய்கிறோம். எல்லா மனிதனும் பாவம் செய்து வழி விலகி கெட்டு போன வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாவத்தை குறித்து தேவன் பாவத்தை குறித்து நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அக்கிரமம் குறித்து அதிகமாக தெரியாது. எது அக்கிரமம்? தேவனுடைய பிரிவினை உண்டாக்குறது அது அக்கிரமம். வாசிக்கலாம். அதே ஏசாயா 59:4. ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அப்போ மாயையை நம்பி பேசுகிறது அக்கிரமம் வேத வார்த்தை சொல்லுகிறது. மாயையை நம்பி என்ன பேசுகிறோம் நம்ம இன்னைக்கு? இப்போ பார்த்தோம்ல, நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், இதெல்லாம்
தற்காலமாக மாயையாக நம்ம கண் முன்னாடி காணப்படுகிறது. இன்றைக்கி இருக்கிற வியாதின்னு வச்சுக்கோங்களேன். இது வியாதி வந்து இன்றைக்கி கொடுக்குற பலவீனம் வந்து மாயை, இது நிரந்தரம் கிடையாது. தேவன் நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் எடுத்து அவருடைய தழும்புகளால் குணமானீங்கன்னு வேத வார்த்தை சொல்கிறது. வேத வார்த்தை இதை நம்ம வந்து பேச மாட்டேங்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம்? அந்த மாயையை நம்பி எனக்கு வியாதி, எனக்கு பலவீனம், எனக்கு இல்லாமல், எனக்கு தரித்திரம், இதை தான் நம்ம பேசுகிறோம். இதுதான் இந்த வார்த்தை வசனம் சொல்லுகிறது. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து வேத வார்த்தை இன்னும் அதுலேயே போகுது. தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறோம். இந்த மாயையை நம்பி நம்ம பேசுகிற வார்த்தை இந்த வியாதியை குறித்தோ, நம்முடைய பலவீனத்தை குறித்தோ, நம்முடைய தரித்திரமான சூழ்நிலை குறித்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கர்ப்பம் தரிக்கிறது போல, ஒரு கர்ப்பம் தரிக்கிறது எப்படி ஒரு ஆணின் வந்து ஒரு கருமுட்டைக்குள்ளே போகும்போது ஒரு கர்ப்பம் ஒரு குழந்தை உருவாகிறது போல, நம்ம தீமையான விஷயங்களை பேசும்போது மாயையை நம்பி பேச 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 அது கர்ப்பம் போல தரித்து பொய்யை பெறுகிறோம்ட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறாததுக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து என்ன பேசுகிறோம், அந்த வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன பேசுகிறோம் நம்ம, இதுதான் நம்ம வாழ்க்கை மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற காரணம் வந்து அதுதான். கர்த்தருடைய கை குறுகி போல அவரோட வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய புயமும் அவருடைய கரங்களும் அவ்வளோ அற்புதமாக வழி நடத்தின தேவன் இன்று நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதது காரணம் நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுனாங்கல்ல, வனாந்திரத்தில் எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்கவா கொண்டு வந்தீர்கள், எனக்கு இந்த வனாந்திரத்தில் சாகடிக்கவா கொண்டு வந்தீர்கள் பேசினாங்க. அந்த அபத்தமான பேச்சு அந்த அவர்கள் எல்லாருமே வனாந்திரத்தில் செத்து மாண்டார்கள் வேத வார்த்தை சொல்லுகிறது. என்னாகும் 14. அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசாமல் சூழ்நிலை பார்த்து பேசும் அனைத்து அவிசுவாச வார்த்தைகள் எல்லாமே பொய் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. அதாவது நம்ம இன்னைக்கு தேவன் நமக்கு ஆயத்தமாய் கொடுத்த வார்த்தை என்ன? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எல்லா காரியங்களிலும் பலவீனமாக காரியங்களோ வியாதியா, என் தேவன் என்னோட வியாதி அவருடைய சிலுவையில் சுமந்து தீர்த்தார், இதை பேசுகிறோமா? இல்லை அந்த வியாதியிலே நம்ம ஆண்டு போகிறோம், இந்த வியாதியில் நிறைய பேர் மரித்தார்கள், இந்த வியாதியிலேயே ஒருத்தர் கூட பிழைக்கலை, இந்த வியாதியில் எல்லாருமே மரித்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அதை பேசுகிறோமா? இல்லை தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால இந்த வியாதியெல்லாம் குணமாக்கினார், அதை பேசுகிறோமா? என்னோட தரித்திரத்தெல்லாம் தேவன் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவருடைய மகிமையின் ஐஸ்வத்தை எனக்கு கொடுத்தாருன்னு பேசுகிறோமா? எனக்கு நான் சிறு வயதுலேருந்து இந்த தரித்திர சூழ்நிலை தான், எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே இந்த சூழ்நிலையில் தான் வந்தாங்க, நாங்கள் தரித்திரத்தில் தான் இருக்கிறோம், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வாய்க்காது, நான் எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு நஷ்டமாக தான் ஆகும், எனக்கு நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஆசீர்வாதமே இருக்காது, இதை நம்ம தான் தொடர்ந்து பேசிக்கிறோம். இதுதான் மாயையை நம்பி பொய் பேசுகிறோன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. மாயைனா இன்னைக்கு பார்க்குற காரியங்களை குறித்து நம்ம கண் முன்னாடி பார்த்து அதை பேசுறது. இன்னைக்கு என்ன நடக்குதோ இதை பார்த்து பேசுகிறோம். ஆனால் காணாத வேத வார்த்தை சொல்லுது, காணாதவைகளை விசுவாசிக்கிற நாம் அப்படின்னு சொல்லுகிறது. வேத வார்த்தை காணாதவைகளை விசுவாசிக்கிற நாம். இன்னைக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு இல்லாமை, ஒரு தரித்திரம் வந்து காணக்கூடிய மாயை, நம்ம இந்த வாழ்க்கையில் காணக்கூடிய மாயையான விஷயங்கள். ஆனால் அதை பற்றி பேசாமல் காணாதவைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பேசினா நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கலாம். மாயைனா என்னன்னா ஒன்றும் இல்லாதது, மறைந்து போகிறது மாயை. எப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ் கட்டினா ஐஸ் க்யூபாக எடுத்து வைக்கிறோன்னு பாருங்களேன், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து இல்யூஷன் மறைஞ்சிடும், அதுதான் மாயை. இன்னைக்கு பார்க்குற வியாதியும் தரித்திரமும் இல்லாமையும் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக நம்ம கண்களில் காணப்படுகிற ஒன்று, நமக்கு தற்காலிகமாக பார்க்கிற ஒன்று. இந்த தற்காலிகமாக பார்க்கிற ஒன்றை வந்து நம்ம தொடர்ந்து பேசாமல் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையானவைகளை, தேவன் கொடுத்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் அறிக்கையிடலாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அதை அறிக்கையிடலாம். வாசிக்கலாமா? இப்போ நம்ம சொல்லலாம், நான் அக்கிரமம்னா அதாவது நமக்கு தீமையான விஷயங்களை பேசுறதுன்ட்டு நீங்கள் சொல்லலாமா? ஒரு வார்த்தையை வச்சு இதை எப்படி நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு வார்த்தையை வச்சு அக்கிரமம்னா பேசுறதுனால தான் அக்கிரமம் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தையில் இல்லை. தொடர்ந்து அக்கிரமம்னா என்னன்னு கொஞ்சம் தியானிக்கலாம். வாசிக்கலாம். சங்கீதங்களும் புத்தகம் 7:14. சங்கீதம் 7:14. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான், தீவனையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அப்போ அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். பொய்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வாயில் பேசுறது. அதை தான் வேதம் பொய் சொல்லுகிறது. என்னன்னா நான் இருக்கிற சூழ்நிலை பேசுறது பொய். இதை பெறுறதுக்கு அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான், தீவனையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். இது வந்து அக்கிரமம்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. தீவனை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிற தீமையான விஷயங்களை பேசும்போது, நம்ம தீமையான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறது. பொய்யைனா நம்ம வாழ்க்கையில் மெய் எதுனா
தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்றால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னா, இன்னைக்கு நம்ம விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்மளை ஆசீர்வதிக்க எவ்வளவு பிரியமா இருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இஸ்ரவேல் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தில் சுத்திகரிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க அவ்வளோ பிரியமா இருந்தா, இன்னைக்கு வெளியேறப்பட்ட அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க அவர் எவ்வளவு வாஞ்சையா இருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் தியானிச்சு பார்ப்போம். அதே போல சங்கீதம் 10:7 பார்ப்போம். சங்கீத புத்தகம் 10:7. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. அப்போ அக்கிரமம் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா, அவன் நாவின் கீழ் அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரமம்ன்றனா இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை தான் அக்கிரமம். தொடர்ந்து நம்ம நீ வேதவாகம் ஃபுல்லாக பாருங்களேன், அக்கிரமம் பாவம் ரெண்டுமே ஒன்றா வரும். அப்போ நம்ம தொடர்ந்து எந்த தீமையான விஷயங்கள் பேச நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அக்கிரமமான வார்த்தைகள் பேச தீமையான வார்த்தைகள் பேச அது நம்ம வாழ்க்கையில் அக்கிரமங்களாக முடியும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்னொன்று அக்கிரமம்னா என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 28:3. சங்கீதம் 28:3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களின் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோட அக்கிரமக்காரரோட என்னை வாரிக்கொள்ளாதையும். அதாவது அயலானுக்கு சமாதானத்தை சொல்லிட்டு இருதயத்தை பொல்லாங்கல் வைத்திருக்கிறது அக்கிரமம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், அண்ணங்க, தம்பி எல்லாமே நமக்கு அயலான்கள் நம்ம சமாதான வாழ்த்து சொல்லுவோம். ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம். ஆனால் நம்ம கூட அவங்க சமாதானமாக வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் பொல்லாங்கலை வைத்து பின்னாடி இவன் எப்படி நம்மக்கிட்ட வீடு வாங்கினா தெரியுமா, இவன் எப்படி கார் வாங்கினா தெரியுமா, இவன் எப்படி பைக் வாங்கினா தெரியுமா, இவன் எப்படி வேலையில் முன்னேறினா தெரியுமா அப்படின்ட்டு இருதயத்தை பொல்லாப்பு வைத்திருந்து பின்னாடி பேசுறது அக்கிரமம்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி வேலையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அயலானுக்கு முன்னாடி ஒன்று நம்ம வாழ்த்து தான் பேசுவோம், நல்லதாக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு நிறைய வாழ்த்துதல் சொல்லுவோம். நல்லது வாங்கினது நல்லது, சமாதானம், வாழ்த்துதல் சொல்லுவோம். ஆனால் பின்னாடி இருதயத்தில் பொல்லாங்கு வைத்திருக்கிறது அக்கிரமம்னு சொல்லுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இந்தமான அக்கிரங்கள் தொடர்ந்து காணப்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்று வரை பெரிய பெரிய அற்புதங்களை காண முடியாமல் இருக்கிற. தேவன் அதான் சொல்றாரு, என் கை குறுகி போகவில்லை, உங்களோட பாவங்களே உங்களோட அக்கிரமங்களே என்னால் அற்புதம் செய்ய முடியாமல் என்னோட முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதுன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை போகலாம். சங்கீத புத்தகம் 41:6. சங்கீதம் 41:6. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான். யோசிச்சு பாருங்களா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தனை வஞ்சனையாக பேசி அவருடைய இருதயத்தை அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில், அதாவது நமக்கு தெரிந்த விஷயங்களை தெருவில் போய் பேசுகிறான்னா, ஒருத்தரை பற்றி ஒரு விசுவாசியை பற்றி நமக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தீமையான விஷயங்களே வச்சுக்கோங்க, அவங்க செஞ்ச தப்பே, அவங்க தப்பு பண்ணாமல் நம்ம பேசலை அப்படின்றதெல்லாம் இல்லை, அவங்க தப்பு தான் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை நம்ம இருதயத்தில் சேகரித்து கொண்டு அவங்க சொன்னதெல்லாம், இன்னும் ஒருத்தர் சொன்னதை, ஒரு விசுவாசி சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு அதை தெருவில் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறது அக்கிரமம் வேத வார்த்தை சொல்லுது. இந்த மாதிரி அக்கிரமங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு இருப்போமானா, நம்ம வாழ்க்கையில் அக்கிரமம் இதே மாதிரி அக்கிரமம் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தானா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கிறது கடினம் என்று வேத வார்த்தை சொல்லுது. தேவனுடைய முகம் நமக்கு தொடர்ந்து மறைக்கப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் புத்தகம் 94:4. சங்கீதம் 94:4. எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமையை பாராட்டுவார்கள். அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமையை பாராட்டுவார்கள். அப்போ எனக்கு வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாயாடுறது, தொடர்ந்து வாயாடி பேசுறது அக்கிரமம். கடினமாக பேசுகிற ஒருத்தருக்கு நமக்கு பேசும்போது அவங்களுக்கு கடினமாக பேசுறது அக்கிரமம் சொல்லுகிறது. பெருமையை பாராட்டி பேசுகிறது, நம்ம பெருமையாக பேசணும்னா அதுவும் அக்கிரமம் அப்படின்ட்டு வேத வார்த்தை சொல்லுகிறது. நீ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் இருக்குது. கர்த்தருடைய கை கிடையாது, கர்த்தர் அவருடைய முகத்தை மறைத்தார் கிடையாது, அவருக்கு செய்ய முடியாதுன்னு கிடையாது, அவர் செவியை நமக்கு சாய்க்கலை. நான் என்னதான் உபவாசம் இருந்து போட்டாலும், காலையில் 1 மணி நேரம் ஜெபிச்சாலும், 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாலும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை அப்படின்னு பார்த்தானா
எவ்வளோவான அக்கிரமான கிரியைகள் நம்ம செய்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் தியானித்து பாருங்களேன். என்னென்ன அக்கிரமங்கள் இந்த வேத வார்த்தைகளை சொல்லியிருக்கிற இந்த இவ்வளோ அக்கிரமங்கள் காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இதை ஒரே நிமிஷம் நம்ம தியானித்து பார்த்தானா, இந்த அக்கிரமங்கள்லேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், முற்றிலையும் விட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம அற்புதங்களை பெறலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 9:5. எரேமியா 9:5. எரேமியா 9:5. அதில் பார்த்தீங்கன்னா, பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமத்தை செய்ய உழைக்கிறார்கள்னு வேத வார்த்தை வருகிறது. அதாவது பொய்யை பேச தங்களுடைய நாவை அவர்கள் பழக்கிறாங்களாம், அக்கிரமத்தை செய்ய உழைக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்களா, இன்னைக்கு இந்த வார்த்தை மட்டும் எல்லாருமே தொடர்ந்து தியானிங்களா வீட்டில். எரேமியா 9:5. பொய்யை பேச தங்கள் நாக்கை பழக்குகிறார்கள். பொய்யை பேசினா என்ன மாதிரி பொய்யை? இது மாதிரி 2 விஷயங்களை எடுத்துக்கலாம். அந்த பொய்யை பேசுகிறது மட்டும் 2 தான் எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம வாழ்க்கை குறித்து பொய்யை பேச. நம்ம வாழ்க்கை குறித்து என்ன பொய் பேசுகிறோம்? இன்றைக்கி நம்ம பலவீனமாக இருக்கோம், இந்த பலவீனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது பொய்ன்னு வேத வார்த்தை சொல்லுது. ஏன்னா மாயையை நம்பி பேசுன்னு வேத வார்த்தை சொல்கிறது. இதுவும் பொய் தான். ஏன்னா நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது பலன். பலன் நமக்கு ஆயத்தப்படுத்துவது பலன். ஆனால் நம்ம பொய்யை பேசுகிறோம், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள்னு போகுது. பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த பொய்யை பேச தங்களோட நாவை பழக்குகிறார்கள்னா நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்றமே நடக்கலை அப்படின்னு யோசிக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஒரே ஒரு விஷயத்தை தியானித்து பாருங்களேன். என் வாழ்க்கையில் நான் என்ன இந்த மாதிரி அக்கிரமான பேச்சு பேசுகிறேன்? இப்போ நம்ம சொன்ன எல்லா அதிகாரங்களையும் எல்லா இதிலும் நீங்கள் தனியாக அவங்க தனிப்பட்ட வேத தியானத்தில் தியானிச்சு பாருங்கள். இந்த மாதிரி அக்கிரமங்களை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் எதாவது செய்கிறேன்? நான் யாராவது குறித்து அவதூறாக பேசுகிறேன்? நான் யாராவது குறித்து பொய் சாட்சி சொல்கிறோமா? யாராவது சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட தெருவா போய் தூற்றுகிறோமா? அப்படி வேத வார்த்தை சொல்லுகிற ஒருத்தர் பேசுகிற விஷயங்களை இன்னொருத்தரிடத்தை போய் சொல்கிறது அக்கிரமம்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. தெருவாய் போய் தூற்றுகிறோம்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போது இந்த அக்கிரமங்களை 2 விஷயமா பிரித்தோன்னா, ஒன்று நம்மை குறித்த அக்கிரம பேச்சுக்கள். என்னென்னா, நான் பலவீனம், என்னால் முடியாது, நான் பண்ணுறது எல்லாமே தோல்வி தான், எனக்கு வெற்றியே கிடையாது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டார், நான் எல்லா காரியங்களும் என் தோல்வி தான், எனக்கு பலன் இல்லை, இப்படின்னு எல்லாம் பேசுறது நம்மை குறித்த அக்கிரமான பேச்சுக்கள். நாம் நம்மை குறித்து பேசுகிற நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாமே நம்மை குறித்து அக்கிரமமான பேச்சுக்கள். இதையும் பேசாதீங்க. இன்னொன்று, மற்றவர்களை குறித்து அக்கிரமமான பேச்சுக்கள். நாம் கேள்விப்பட்டது, அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இதனால தான் அவங்களுக்கு அந்த வீடு வந்தது, அந்த கார் வந்தது, பைக் வந்தது அப்படின்றது இன்னொருத்தரை பற்றி பொறாமைப்பட்டோ இதை பற்றி பேசுகிறதும் இன்னொரு பற்றி நம்ம அக்கிரமமான பேச்சுக்கள். இந்த 2 விதமான அக்கிரமமான பேச்சுக்களை தேவன் வெறுக்கிறார். வாசிக்கலாம் மறுபடியும். ஏசாயா 59:13. ஏசாயா 59:13 என்ன பார்த்தோம்னா, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். பாருங்களேன், பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். இங்கே 5 பாயிண்ட் பாருங்கள். இது 5 பாயிண்ட்டும் நம்ம 2 விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று, நம்மை குறித்து அக்கிரமான பேச்சுக்களும் இது பொருந்தும், மற்றவர்களை குறித்து நம்ம பேசுகிறதுக்கும் இது பொருந்தும். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. என்ன கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுறோம்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னுடைய பலவீனங்களை, உன்னோட நோய்களை, உன்னோட வியாதிகளை உன்னோட சிலுவையில் நான் சுமந்து தீர்த்தேன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? என் வியாதி என்னை விட்டு மறையாது, இந்த வியாதியில் தான் நான் மரித்து போவேன், இந்த வியாதி தான் எனக்கு என் ஆயுசை கம்மி பண்ணுது, இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அவர் என்ன சொல்கிறாரு? உன்னோட தரித்திரத்தால் நான் சுமந்து கொண்டேன், என்னோட ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்தேன்னு வேத வார்த்தை சொல்லுது. நம்ம என்ன சொல்கிறோம்? இது என்னால் முடியாது, இந்த தரித்திரத்தில் தான் நான் செத்து போவேன், இந்த தரித்திரம் தான் எனக்கு தலைமுறையாக வருகிறது நம்ம பேசுகிறோம். இது தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறது. என்னன்னா, தேவன் கொடுத்த வார்த்தை இது கிடையாது. பலவீனன் பலவான்னு பேசணும் தான் தேவன் கொடுத்த வார்த்தை.
இது தேவனுக்கு விரோதமாக பொய் பேசுகிற வார்த்தைன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கொடுமையாக கலகமாகவும் பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையினுக்கும் கொடுமையாக கலகமாக பேசுகிறோம், மற்றவர்களை குறித்தும் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசுகிறோம். இன்னும் கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பேசணும். கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்துனா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை காணப்படும். நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சூழ்நிலை கடந்து போவோம், ஒரு வியாதியின் மத்தியில், ஒரு இல்லாமல் மத்தியில் கடந்து போவோம். அப்போது எனக்கு நடக்கிற விஷயத்தோட இன்னொன்று மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை சேர்த்து பேசுவோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது, வியாதியை குறித்து, ஒரு பலவீனத்தோடு எனக்கு கால் வலிக்குதுன்னும் போது இப்போ எதை யோசிப்போம்னா, இன்னொருத்தருக்கு கால் வலியில் காலை எடுத்ததை பற்றி பேசுவோம். இது கள்ள வார்த்தைகளே நம்ம வார்த்தைகளோட சேர்த்து பேசுகிறது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வார்த்தை? இதுவே கள்ள வார்த்தை. நமக்கு பலவீனமாக இருக்கின்ற பேசவே கூடாதுன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அது கூட சேர்த்து இந்த கால் வலியினால் இன்னொருத்தருக்கு காலை எடுத்துட்டாங்கன்னு நம்ம பேசுகிறது கள்ள வார்த்தையை அதோடு சேர்த்து கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பேசுகிறோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்னொன்று தியானிக்கலாம். அதே இது ஏசாயா 59:5. கட்டுவிரின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகளை நெருக்கப்பட்டவன் விரியன் புறப்படும். அல்லேலூயா. கட்டுவிரியின் முட்டைகளை அடைகாத்து, கட்டுவிரியின் முட்டைகளை அடைகாத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கோழி நம்ம எல்லாமே தெரியும், கோழி அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது 21 நாள் 40 நாள் முட்டையை அடைகாத்து பொரிச்சானா இன்னொரு கோழி வரும். இதே போல் கட்டுவிரியின் முட்டையை அடைக்காக்கிறது நம்ம தீமையான பேச்சுக்கள் கட்டுவிரியன். நீங்கள் அது ஆங்கில பைபிளை பார்த்தீங்கன்னா அந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியும். கட்டுவிரியன் முட்டைகளை அடைக்காத்துன்னா, இப்போ நம்ம பேசுகிற தீமையான வார்த்தைகள் ஒரு கட்டுவிரியனோட முட்டையை போடுறது போல தான். நம்ம பேசுகிற நெகட்டிவான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள் ஒரு கட்டுவிரியன் பாம்பினோட முட்டை போட்டால் எப்படியோ அதே மாதிரி தான். 2 விஷயம் தான். ஒன்று கட்டுவிரியன் முட்டை போட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா சாவீர்கள், அதை கடைசி வசனம், அதை சாப்பிட்டா சாவீங்க. அதை அடைக்காத்து இருந்தேன்னா அதுலேருந்து இன்னொரு விரியன் புறப்படும். இதுதான் அந்த வசனத்தோட அர்த்தமே. கட்டுவிரியன், நம்ம பேசுகிற தீமையான வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னா, கட்டுவிரியன் பாம்பு முட்டை எடுக்கிறது போல அந்த முட்டையை, அந்த தீமையான வார்த்தைகளை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா, அதை எனக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவீங்க. இல்லையா, அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சு இருந்தேன், நான் பலவீனன், நான் தரித்திரன், நான் பலவீனன், நான் தரித்திரன் அப்படின்னு நீங்கள் அந்த தீமையான வார்த்தை, அந்த கட்டுவிரியன் முட்டையை போன்ற வார்த்தையை, நீங்கள் தீமையான வார்த்தையை தொடர்ந்து தியானிச்சுட்டே வந்தீங்கன்னா அதிலிருந்து இன்னொரு கட்டுவிரியன் புறப்படும். அவ்வளோதான். முட்டையிலேருந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு வருதோ அதே போல் இன்னொரு பிரச்சனை நமக்கு வரும். அந்த தீமையான பேச்சுகள் இருந்தோ, அந்த தீமையான காரியங்கள் இருந்தோ, தீமையான காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசினோன்னா கட்டுவிரியன் முட்டையை போன்றதுன்னு வேத வார்த்தை சொல்லுது. அதை தொடர்ந்து நம்ம தீமையான பேசிக்கொண்டே இருந்தானா கட்டுவிரியன் முட்டையை போன்றது. அதை உட்கொள்ளும் போது மரணம். அதை நீங்கள் தொடர்ந்து அடைகாத்து வந்தால் அதிலிருந்து இன்னொரு பிரச்சனை உருவாகும்னு வேத வார்த்தை சொல்லுது. வாசிக்கலாம் மறுபடியும். ஏசாயா 6:7. ஏசாயா 6:7. அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். அல்லேலூயா. அதனால் உன் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்குது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த அக்கிரமம் நீங்க உதடுகள் தொடப்படுகிறது. இப்போ உதடுகள் எதனால் தொடப்படும்? தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட்டால் நம்மளோட அக்கிரமம் நீங்கும், நம்மளோட அக்கிரமம் நீங்கும், பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறது. இங்கே ஏசாவோட உதடுகளை தேவன் தொடும்போது அவர் பேசிய நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாமே தொடப்பட்டு அவரோட அக்கிரமம் நீங்கினதுன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் எரேமியா 15:16 பார்த்தீங்கன்னா, வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன், அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்தின் மகிழ்ச்சியுமாய் இருந்துன்னு வேத வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 15:16. வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, விரியன் பாம்பு போல முட்டையை போல அந்த தீமையான வார்த்தைகளை உட்கொண்டா மரணம். ஆனால் எரேமியா சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் உட்கொண்டேன், ஆனால் சந்தோஷமும் இருதயத்தின் மகிழ்ச்சியும் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லைன்னா என்ன வார்த்தையை நம்ம தியானிச்சுருக்கோம், எந்த வார்த்தையை உட்கொள்கிறோம் நீங்கள் தியானிச்சு பாருங்களேன். ஏசாயா 59:5 என்ன சொல்லுகிறது? விரியன் பாம்பு முட்டைகளை போல நீங்கள் அதை உட்கொண்டீங்கன்னா மரணம், இல்லை அதை தியானிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை வரும்னு சொல்லுகிறது. ஆனால் எரேமியா 15:16 தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடன் நான் உட்கொண்ட உடனே
என் இருதயத்துக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குதுன்றது. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இருதயத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்காம காணப்படாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளலை. எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் என்றுமே தீமை நம்மளை அணுகவே அணுகாது. தேவனுடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதங்களை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை தினமும் உட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை தினமும் உட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை தினமும் பேசணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையை பேசணும். யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக கூட்டு வரும்போது பெரிய எரிகோ பட்டணம், அதை 7 தரம் சுற்றி வர சொல்லுவார். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவார், யாரும் வாயை திறந்து பேசாதீங்க. பேசினா என்ன நடந்துடும் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய கோட்டை சும்மா சுற்றினா எப்படி உடையும்? இப்படி நம்மளாம் எல்லாருமே அப்படி தான் பேசியிருப்போம். இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பார்த்து வாயை மூடிட்டு சுற்றுங்கன்னா நம்மளும் அதான் கேட்போம். சும்மா சுற்றினா அது எப்படி அந்த பிரச்சனை போவோம்? வாயை மூடிட்டு சும்மா சுற்றினா அந்த பிரச்சனை எப்படி போவோம்? நம்மளும் அந்த தேவனை பார்த்து அந்த கேள்வி தான் கேட்போம். அதனால தான் எரிகோவை சுற்றும்போது அவர் என்ன சொல்கிறாரு, வாயை மூடிட்டு சுற்றுங்க, எதுவுமே பேசாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வாங்க. எரிகப்பட்டன மதில்ச்சவர் உடையோன்ற போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாயை வற்று மட்டும் அமைதியாக இருந்துட்டு எதையுமே பேசாதீங்க. எந்த வித நெகட்டிவ் காரியங்களும் சும்மா பேசாமே இருந்துங்களா. அந்த வியாதியை குறித்து பேச என்ன நடக்க போகுது? அந்த தரித்திரத்தை பற்றி பேச இவ்வளோ நாள் பேசுனீங்க. ஜனவரி மாதம் இந்த வருடம் ஜனவரியிலேருந்து நவம்பர் வரையும் பேசுனீங்க. என்ன நடந்தது? என்ன மாற்றம் நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. இந்த வரப்போகிற இந்த முடிகிற இன்னொரு 1 மாதம் 2 மாதம் மட்டுமாவது அந்த பிரச்சனை குறித்து பேசாமல் இருங்களேன். இந்த வியாதியை குறித்தோ அந்த பலவீனம் குறித்தோ இல்லாமையை குறித்தோ அந்த தரித்திரத்தை குறித்தோ பேசாமல் இருந்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இஸ்ரேல் ஜனங்களை எரிகோ கோட்டை மதில்ச்சவர் இடிந்தது போல நம்ம வாழ்க்கையில் காணப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் இடிந்து விழும். நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் அற்புதம் நடக்கும். வாசிக்கலாம் மல்கியா 2:6. மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். இதை நம்ம ரிவேஸில் பார்ப்போம். அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் அநேகர் அக்கிரமத்திலிருந்து திருப்பணும். இல்லைனா முதல் நம்ம அக்கிரமத்திலிருந்து நம்ம திரும்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம், வேத வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கணும். நம்ம எல்லாருமே விசுவாச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருப்போம். ஆனால் தேவ வார்த்தை சூழ்நிலையின் மத்தியில், இல்லாமையின் மத்தியில், வியாதியின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில் தேவ வார்த்தை நம்ம வாயில் இருந்ததுன்னா, ஏன்னா பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கூடாதுன்னு வேத வார்த்தை சொல்லுது. அந்த பலவீனத்தின் மத்தியில் நம்ம பலத்தை பேசணுமா, சத்திய வேத வார்த்தையை பேசணுமா, இல்லைன்னா மாயையை நம்பி அந்த சூழ்நிலையை நம்பி அந்த பொய்யை பேசிக்கிட்டு இருக்கோமா? 1. 2வது பார்த்தீங்கன்னா, உதடுகளின் அநியாயமாக பேசக்கூடாது. நியாயத்தை மட்டுமே பேச வேண்டாம். எது அநியாயம் எது நியாயம்? எனக்கு வியாதி இருக்குது, இந்த வியாதியிலே தேவன் என்னை மரிக்க செய்வார்ன்றது அநியாயம். ஏன்னா தேவன் வியாதியில் மரிக்க செய்யறதுக்காக இந்த பூமியில் உங்களையும் என்னையும் படைக்கலை. இல்லாமல் தரித்திரத்தில் மரித்து போக உங்களையும் என்னையும் பழக்க. இது அநியாயமான வார்த்தைன்னு வேதம் சொல்லுகிறது. சமாதானமானவன் யதார்த்தமாக பேசணும். சமாதான வார்த்தைகள் என்ன வார்த்தை? சமாதான வார்த்தைகள், தேவன் எனக்காக எல்லாவித நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் எனக்கு நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன் என்று ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம். அவிசுவாச வார்த்தைகளை ஒன்றும் பேச தேவையில்ல. வியாதியை குறித்தோ, வறுமையை குறித்தோ, இல்லாமை குறித்தோ, கடன்ற வார்த்தையை மட்டும் நீங்களே யோசிச்சு பண்ணலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையை நெகட்டிவ் வார்த்தை என்னென்னு தியானிங்களேன். நான் என் வாழ்க்கையில் கடன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு பணம் இல்லை, பணம் தேவை இருக்குது, பணம் வரவு இருக்குது, இப்படி தான் நான் பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா கடன்ற வார்த்தை இருக்குது. ஏன்னா வேத வார்த்தை சொல்லுகிறது அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாயின்னு தான் வேத வார்த்தை சொல்லு. அப்போது நம்ம கடன் மத்தியிலையும் இல்லாமையின் மத்தியிலும் தரித்திரத்தின் மத்தியிலும் நம்ம கடந்து செல்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எல்லா காரியம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களாக முடிகிற தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்காக கிறிஸ்து பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். சிலுவையில் நமக்காக பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். ஏன்னா எல்லா வித நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர வேத வார்த்தை சொல்லுகிறதா, எரேமியா 31:4 வாயின் தாறுமாறுகளை உன்னை விற்று அகற்று அப்படின்னு, உன் அக்கிரமத்தை இனி நினைக்க மாட்டேன்னு சொல்கிற வேத வார்த்தை சொல்லுறது. தேவன் சொல்கிறாரு, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றுடு,
உன் அக்கிரமத்தை இனி நான் நினைக்க மாட்டேன்னு வேத வார்த்தை சொல்லுது. அப்போ அவரே நினைக்கல, நம்முடைய அக்கிரமத்தை அவர் நினைக்கல. ஆனால் நம்மளை தொடர்ந்து நம்ம பேசின வார்த்தைகளை, என் வாழ்க்கையில் இதுதான் இருக்குது, என் வாழ்க்கையில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு நன்மையே நடக்காது, இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பலவீனன் பலத்தை பேசணும். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் மன்னாவினாலும் காடையினாலும் தண்ணீர்னாலும் நடத்தப்பட்டு, ஆனால் அவங்க பேசினது என்னன்னா, இங்கே என்னை சாகடிக்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு. ஏன்னா வார்த்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம இன்னைக்கு அதை தியானிச்சானா, அவ்வளோ அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன். ஏன்னா அவங்களுக்கு பார்வையில் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பில் அக்கிரமான வார்த்தைகளை பேசி எங்களை சாகடிக்க கொண்டு வந்து, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவன் அவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்காங்க. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஒவ்வொரு அற்புதத்தையும் இன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, தியானிச்சிங்கன்னா, நம்ம வாயின் தாறுமாறுகளை நம்மளை விட்டு அகற்றணும். தாறுமாறுகள்னா, எனக்கு தேவையில்லாத பேச்சுக்களை நான் பேச மாட்டேன், எனக்கு எரிகோ போன்ற இருக்கிற என் பிரச்சனைகளை நான் தடுக்கிறேன்னா, நான் 7 நாளோ இல்லை, இந்த பிரச்சனைகள் முடிகிற வரையும் நான் அந்த பிரச்சனை குறித்து பேச மாட்டேன், அந்த ப்ராப்ளத்தை குறித்து பேச மாட்டேன், அந்த நோயை குறித்து பேச மாட்டேன், அந்த வியாதியை குறித்து பேச மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை அற்புதத்தை செய்கிற கை. வலக்கரத்தை பிடித்து, அவர் வேத வார்த்தை சொல்கிறதில்ல, வலக்கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தேவன் நம்மளை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கை குறுகி போகவில்லை, அவர் செவி மந்தமாகவில்லை. எல்லா சூழ்நிலையும் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவது, எல்லா காரியத்திலும் பயப்படாத, நான் இருக்கேன் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவன் வழி நடத்துகிறார். எல்லா சூழ்நிலையும் ஒரு வார்த்தை அடிக்கடி என்ன தேற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் என் ஆத்மாவை ஏன் எனக்குள்ள கலங்குற, ஏன் எனக்குள்ள செய்கிற, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் மாத்திரமே வரும். என் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை இதே, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். என் ஆத்மாவை ஏன் கலங்குற, ஏன் எனக்குள்ள திகைக்கிற, தேவனை நோக்கி அமர்ந்துரு, அமைதியா இரு, பேசாம இரு, உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இதை கேட்டுக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. தேவனை நோக்கி அமர்ந்துருங்க, காத்துருங்க, நன்மையான விஷயங்களை பேசுங்க. கூடுமான முறையிலும் தீமையான விஷயங்களை வியாதிகளை குறித்தும் இல்லாமை குறித்தும் தரித்திர குறித்தும் பேசாதீங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. நன்றி. ஆமென்.